வாழ்க்கை தீர காத்திருக்கேன், காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரேனா. வணக்கம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். மீன்ஸ் அ லாட். அண்ட் அவ்வளோ லவ் அண்ட் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் ரியலி ஸ்பெஷல். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் திரும்ப ஜாலியாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு வைபாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ரியலி ஹாப்பி. லவ் யூ தல. தேங்க்யூ தல. லவ் யூ தல. லவ் யூ. வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு லவ் யூன்னு லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க. நாங்கெல்லாம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோடனே வர அப்டேட் வந்து எல்லா படத்துலையும் சாய் அபியங்கர் அவர்களுடைய இசை மட்டும்தான். நிறைய லிஸ்ட் அப்படியே எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இது எவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஹாப்பியாக இருக்கு. எல்லாருமே எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது திங்க் மியூசிக் சந்தோஷ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா. எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க, அவங்க தான். ஸோ till I die I'll be grateful to them. அதுதான் அதோட டெப்த் ஆஃப் லவ் எங்களுக்குள்ள. என்னை வந்து இந்த டெசிஷன் எடுக்கலாம், இந்த டெசிஷன் எடுக்க வேணான்றது எல்லாத்துலேருந்தும் கைட் பண்ணி என்னை எவால்வ் ஆக்குனது அவங்க தான். அண்ட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்ததும் அவங்க தான். ஸோ லிட்டரலி கடவுள், அவ்வளோதான். அண்ட் நம்ம வந்து வெறும் எஃபர்ட்டு, நம்மளுக்கு என்ன வருதோ அதை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சின்சியராக ஒர்க் பண்ணி பண்ணோன்னு நம்புகிறேன். அண்ட் இதோ பார்த்தீங்கல்ல எல்லாம் இவங்கெல்லாம் தான் இவங்க தான் அதோட ட்ரூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவங்க பாட்டு இல்லாமல் இறங்கவே மாட்டேன். வாங்க தல. இவங்க எல்லாரும் சார்பாகவும் ஒரு கேள்வி கேட்கிறேன் அபியங்கர் அவர்களே. அந்த அப்டேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் கேள்விப்படுறோம் நிறைய படங்கள்ல. அதெல்லாம் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் என்னப்பா, அது தெரிஞ்சா நாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். கருப்பு வருது ஏப்ரல். அண்ட் தனுஷ் சாரோட அப்டேட் இப்போ வந்து D55. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அண்ட் அல்லு சார்தும் கம்போசிங் போயிட்டுருக்கு. அல்லு அர்ஜுன் சார், அட்லி அண்ணா அதோட கம்போசிங் போயிட்டுருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி மகேஷ் அண்ணாவும் சந்தோஷ் அண்ணாவும் கொடுத்தாங்களோ, என்னோட செகண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து அட்லி அண்ணாவும் விவேக் அண்ணாவும் தான். அட்லி அண்ணா வந்து ஐ நீட் டு ஸ்பீக் அபவுட் ஹிம். என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு நான் வந்து அப்போ ஒரு படமும் சைன் பண்ணல. என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காமிச்சேன். அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்ட அடுத்த செகண்ட் அதுக்கான ப்ரூஃபும் சந்தோஷமாவும் மகேஷ் அண்ணாவும் தான். அதை கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னாரு, என்னோட அடுத்த படம் நீ பண்றியா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேரக்டர் கேட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என் மேல வச்ச கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு என் மேல இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதே மாதிரி எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம், அட்லி அண்ணா அண்ட் விவேக் அண்ணா வந்து என்ன நம்ம கூட ஒர்க் பண்றதுனால நான் சொன்னேன், ஒரு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் நெட்வொர்க்கிங்னு சொன்னேன். அந்த நெட்வொர்க்கிங்ல தான் விவேக் அண்ணா. ஏன்னா அவரோட சும்மா ஒரு தடவை ஒர்க் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 பேர்கிட்ட போய் அதை பத்தி பேசி இன்னொருத்தருக்கு நல்லது விஷ் பண்றதுன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது அதை வந்து அவர் பண்ணி அதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால எவர் கிரேட்ஃபுல் அண்ணா டு யூ ஆல்சோ. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச். Truly, this is just the beginning. இது எல்லாமே பார்க்கிறதுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். Now let's get back to பவிழமல்லி. வந்ததுல இருந்து நீங்க பாய்ஸோட மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. சார் அந்த கயடு எங்க சார்? ஆக்சுவலி உங்க எல்லாரும் மனநிலையும் எனக்கு புரியுது. நானும் அதே மனநிலையில தான் இருக்கேன். ஐ அம் வித் யூ. ஓகே, அவங்க வந்து ஏதோ ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ 9 o'clock வரேன்னாங்க ஈவெண்ட்டுக்கான. ஈவெண்ட் அதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்றதுனால ஷூட்டை முடிச்சிட்டோம் சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து நீங்க வந்து திங்க் இந்தியோட எந்த ஒரு கொலாபரேஷன் பண்ணாலும் அது எப்பயுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறி இருக்கு. அப்படிங்கும்போது பவிழமல்லி ஒரு வெட்டிங் தீம் சாங். ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. அதுலயும் உங்களுடைய டான்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. நாங்க எல்லாருமே அடுத்து உங்களை ஹீரோவாக எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்திருக்கு. Would you like to answer that? இல்ல
அவங்க எல்லாம் வந்திருக்கிறது இத்தனை நாள் போட்ட பாட்டுக்கு தானே. ஸோ நான் இப்போ இன்னும் நிறைய நல்ல பாட்டு கொடுக்குறேன். இன்னும் உங்க லவ் கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னும் செமையா ஹார்ட் ஒர்க் பண்றேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. மியூசிக் தான் நம்மளுக்கு, ஒன்லி மியூசிக். தேங்க்யூ. ஓகே, வாட் புஷஸ் யூ? அவங்க எல்லாம் சொன்னாங்க டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்க அப்படின்னு. சோஷியல் மீடியால ஒரு பக்கம் நிறைய லவ் வந்தாலும் நிறைய இடங்கள்ல ஃபோர்ஸ்ட் அந்த நெகட்டிவ் பிஆர் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? How do you deal with it? What is it? Sai Abhyankar's mantra னு கேட்கலாமா? லவ் யூ. ஸோ அந்த காதல் கொண்டேன்னு நினைக்கிறேன். அதுல சொல்லுவார்ல, வெறி வேணும்டா வெறி. மொத்த பயங்கரமா செய்யணும், வேலை செய்யணும்னு வெறி வேணும். அது என்னோட பேரண்ட்ஸ்னாலையும் என்னோட குருஸ்னாலையும் எனக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை குருஸ். ஸோ செமையா பண்றது மட்டும்தான் வேலை, நல்லா மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கான எல்லாமே இப்போ இருக்கு. ஸோ 100% சின்சியாரிட்டியோட என்ன பண்ணாலும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அதுதான் நெருப்புல காலை வச்சுட்டு எரியுதுன்னா எரியதான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு ஜாலியா வேலை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு வேணா அடிங்கடா, நாங்க பாட்டுக்கு எங்க ரூட பார்த்து போய்கிட்டே இருப்போங்கிற மாதிரி வேற லெவல்ல சொன்னீங்க. சாய் அபியங்கர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்னா அந்த டான்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பாட்டும் கேட்கணும் இல்லையா? ஊரும் பிளட்டா? அப்புறம் எனக்கு புரியுது, ஊரும் பிளட் ஷூட் பண்ணிட்டு விஆர் வெர்ஷன் போடுவீங்க, கரெக்டா? தெரியும். ஓகே, ஐ எம் கேம். போலாம் டுகெதர் எல்லாருமே, சரியா? உன்னைத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கி இருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ. யாரவ 100க்கு 100 அவதான் என்னவளா. பொறலையவ கலையவ அழகிய நிலவவ, நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ. சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. தேங்க்யூ. சாய், திருப்பி இதே மாதிரி ஸ்டேஜ் எப்ப கிடைக்கும், உங்களை எப்ப சந்திப்போம்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொரு கருப்பு ஆடியோ லான்ச்ல இருக்கும். இருக்கும் அதை நாங்க பார்க்க தான் போறோம். அதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, இந்த கேப் நாங்க கொஞ்சம் மனசு தேர்த்துக்கிறதுக்காக இன்னொரு 3 சாங்ஸ் ஆடியன்ஸ் சைட் ரிக்வெஸ்டாக நான் வந்து உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஆமா, பார்க்காம பேசாம சேராம போனாலும் என்னாலும் நல்லா இருப்போம். தாங்காம தூங்காம நான் எங்க வாழ்ந்தாலும் நீ ஆச்சு நல்லா இருப்போம். இன்னொருத்தனோட நீ போக உள்ளச்சலோட நான் போக, என்ன பண்ண போறதுக்கு தெரியாதே, நல்லா வாழ்ப்போம். விசில் அடிக்கிற பாட்டையாது இல்ல அப்படியே you should understand. பல பேருடைய மன வலியை இந்த பாடல் மூலமாக நீங்க வந்து விவேகானந்தா எழுதினாரு, ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிட்டாரு ஃபீலிங்ஸ். சார் வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட்ங்கிறது நான் அப்புறமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சார். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி. ஓகே, நல்லா இருப்போம் பாடிட்டீங்க. நிறைய ஆசை கூட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆல்சிங் கண்ணுக்குள்ள யார் பழியோ யார் பிழையோ யார் வச்ச பொன்மொழியோ, நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ. என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகுமோ. வாழ்க்கை தீர காத்திருக்கேன், காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரேனா. தேங்க்யூ. இவ்வளவு பாடல்கள் பாடினாலும் இந்த பவழ மல்லிக்காக தான் நீங்க வந்திருக்கோம். சித்தப்பு சிக்கனு வாராலே, சமத்தா சட்டுன்னு இட்டுன்னு வாராலே,
என்னத்தான் ஒத்திக்க ஒத்திக்க பார்த்தாலே கணக்கா கட்டிக்க கட்டிக்க கேப்பேனே அழகிட்டி கோல போட்டு அடி கட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு விரல் பட்டா 100 தோட்டு அவ வச்சாவான பேட்டு பெச விட்டு நானு போவேன்னு கேட்டு ஓகே அப்பா, சந்தோஷமா? மேரத்தான் மாதிரி இருக்குங்க எனக்கு கொஞ்சம். பட் நாங்க வந்து இங்க ஆடியன்ஸ் சார்பாக திங்க் மியூசிக்கோ திங்க் இண்டிகோ ஒரு நான் ஜஸ்ட் தேங்க் ஆல் ஆஃப் them என் கூட என்ன பொறுத்துட்டு என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஜீவனுக்கும். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் தி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கான பொசிஷனிங் கொடுத்து எங்களை இவ்வளோ மக்களுக்கு தெரிய வைக்கிறாங்க அவங்க தான். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். ஸ்பாட்டிஃபைல சிந்து இருக்காங்க அண்ட் ஷிகர் இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆப்பிள் மியூசிக் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்புறம் பவழமல்லிக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் மியூசிக் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ராட்ச் வந்து அண்ணா மகேஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு 45 செகண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். அப்படியே கேட்டு அப்படியே எந்த சொன்னார் 5th லாக்டு அப்படியே பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடாக டான்சர்ஸ் நாங்கள் சின்ன தப்போனா கூட எல்லாத்துக்கும் அவங்க எஃபோர்ட் போட்டு திரும்ப ஃபுல்லாக ஆடுவாங்க ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும். ஸோ அது அவங்களுக்கு. அண்ட் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ பேசிக்காக ஒரு சின்ன க்ளோ அப் இருக்கும் என் மூச்சில். அந்த க்ளோ அப்பான ரீசன் வந்து ஒரே ஆள் நான் சுற்றி வந்துருக்கேன். ஏன்னா லைக் ஃபேஷன் ரொம்ப முக்கியம்னு என் மைண்டில் இன்வெஸ்ட் பண்ண டிசைனர் அவங்க. அண்ட் ஹேவ் சூப்பர் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ சுற்றி கண்டினியூ டூயிங் தி சேம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அவங்க செகண்ட் இயருக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து வெளில கண்ணாடி போட்டு போனா கூட அவங்க தான் கேட்டேன் இந்த கண்ணாடி ஓகேவா எல்லாமே அவங்க தான் எனக்கு கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க. தேங்க்யூ ஷூட்டி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ நாகா, தேங்க்யூ நீங்கள். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ அண்ட் மேக்கப் ஹேர் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாரும் நிறைய ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது எல்லாமே நம்ம பண்ண போறோம். One more time, congratulations on Pavalamalli. So all the press and media have come here to cover this. And thank you so much. நன்றி. Pavalamalli ஓகேவா? எல்லாரும் ஸ்ட்ரீம் பண்ணுங்க, எல்லாரும் வீடியோ பாருங்க. I hope you all like it. இதோட சின்சியரா இன்னும் நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி பயங்கரமா பண்ணலாம். ஓகே, thank you. You should